தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கண்ணன், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அரசியலை திருத்தி எழுதுகிறாரா விஜய் அப்படின்னு பரவலான கருத்துக்கள், விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். பின்னணியில் காங்கிரஸோட அதிகாரம் அளித்ததாக இருக்கட்டும், பட்டியலின மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தது உள்ளிட்ட நிறைய விஷயங்களை இவர் ஒரு கோணத்தில் அணுகுகிறார், புதிய மாற்றங்களை நோக்கி நகர்கிறார் அப்படின்ற கருத்து விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க கண்ணன்? இல்லை, இவ்வளவு நாள் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செய்ய துணியாததை இந்த அளவுக்கு அவர் அதை செய்ய துணிந்திருக்கிறார். முதல்ல அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி தொடங்கும் பொழுதே சொன்னார். அதே மாதிரி நடந்து காட்டியிருக்கிறார். IUML முஸ்லீம் லீகை அழைச்சிருக்கிறார், அவங்க சேர போகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை சேர்த்திருக்கிறார். இது ஒரு நல்ல அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு கூட்டணி அமைச்சரவை அப்படின்றது முதன்முறையாக தமிழகத்தில் ஏற்படுற ஒரு நிலையை பார்க்கிறோம். 52ல் ராஜாஜி அமைத்த அமைச்சரவை அந்த மாதிரி வேறு சில கட்சிகளுடைய ஆதரவோடு அது இருந்தது. அதற்கு பிறகு இந்த ஒரு 59 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸுக்கு, ஏன்னா இது அதிகாரத்தில் ஒரு பங்கு அப்படின்றது அவர்களுடைய ஒரு கனவாக இருந்தது. காமராஜருடைய ஆட்சியை அவர்கள் மீண்டும் கொண்டு வரணும்லாம் நினச்சாங்க. அந்த அபிலாஷை அவர்களுக்கு நிறைவு ஆகலை. ஆனால் அதனுடைய தொடக்கமாக இது ஒரு நல்ல ஒரு புதிய தொடக்கம் என்று எண்ணுகிறேன். அவர் இன்னும் உறுதிப்பட்டு அடுத்த முறை அவர் ஆட்சிக்கு வருகிறார் என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் மாதிரி ஒரு பதவியை கூட கொடுக்க அவர் முற்படலாம் என்று எண்ணுகிறேன். இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பல புரட்சிகளை செய்திருக்கிறார்கள். பட்டியலினத்திற்கு நிறைய இடங்கள் அவர் தந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் பட்டியலின மக்களை அவர்களை அதிகாரப்படுத்துவதை காமராஜர் அவர்களே செய்திருக்கிறார். பரமேஸ்வரன் என்ற ஆதி திராவிடரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக நியமித்தவர் காமராஜர். கக்கனை உள்துறை அமைச்சராக எல்லாம் பண்ணார். எம்ஜிஆர் சவுந்தரபாண்டியன் என்ற ஆதி திராவிடரை, அவருடைய கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவரை, உயர் தொழில் துறை அமைச்சர் என்றும் நியமித்தார். அவர் ஆதி திராவிட நலத்துறையையும் பார்த்தார். இறுதியில் அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த துறையெல்லாம் கொடுத்தார். அதனால் இதற்கு முன்பாகவும் போன அமைச்சரவையில் கோவி செழியன் அவர் உயர்நிலை உயர் கல்வி அமைச்சராக இருந்ததையும் பார்த்தோம். இது ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் எண்ணுகிறேன். அவர் அவருடைய உடல் மொழியை நீங்கள் பார்க்கும் பொழுதும் சரி, முதல்வருடைய உடல் மொழியும் சரி, அதெல்லாம் ஒரு அமைதியையும் ஒரு அடக்கத்தையும் ஒரு நிதானத்தையும் காட்டுவதாக நான் எண்ணுகிறேன். அவருடைய இந்த அமைச்சரவை ஒரு இளைஞர் பட்டாளம் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் அவருக்கு அனுபவமிக்கவர்களுடைய துணையும் தேவை. அதையும் அவர் நமக்கு தெரியல இங்கிருந்து பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி அவருக்கான துணை எங்கே இருக்கார்கள், அதிகாரிகள் தவிர வேறு யார் இருக்கான்றது நமக்கு தெரியல. அந்த மாதிரி சில பேர் அவருக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல தொடக்கம். இப்போது இந்த கூட்டணி ஆட்சி வெறுமனே பேச்சோடு இல்லாமல் இப்போ கூட்டணி ஆட்சி ஆல்மோஸ்ட் நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேர்தலுக்கு முன்பாக நம்ம பார்க்கும் பொழுது இரு கட்சிகளுமே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கூட்டணி ஆட்சியெலாம் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா இரு கட்சிகளுமே சொல்லி வந்ததை பார்க்குறோம். நீங்கள் பட்டியலின மக்களுக்கு கடந்த ஆட்சிகள் எந்த விதத்தில் முக்கியத்துவம் தந்தது நீங்கள் பட்டியலிட்டீங்க. அதிலிருந்து வேறுபட்டு அதோட கொஞ்சம் அதிகமாக கூடுதல் கவனத்தோடு விஜய் அணுகியிருக்கிறார் அப்படின்றது நமக்கு அது கிடைக்கப்பெறுகிறது. இந்த ஒரு களம் இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை அதாவது ஒரு புதுமை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் பார்க்கலாமா, இல்லை இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஆரம்ப புள்ளியை அதை புரிஞ்சுக்கலாம்? இல்லை, ரெண்டாவது தான், ரெண்டுமே கலந்தது தான். அதாவது இதில் கொஞ்சம் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வெளி பார்வைக்காக, ஒரு தோற்றத்திற்காக அது கொஞ்சம் இருக்கும். அது எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த மாதிரி ஒரு நகர்வை பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடக்க விழா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன், அதாவது இந்த திராவிட இயக்கங்களுடைய அனைவரையும் அரவணைத்து உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி அப்படின்ற அவர்களுடைய அந்த கருத்து 2 முக்கிய வகுப்புகளுக்கு போய் சேரலை. அவர்களை எல்லாரையும் தொட்ட அளவுக்கு அவர்களை தொடலை. அதனால் 85க்கு பிறகு நீங்கள் வன்னியர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி கட்சியை வைப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அதுக்கு பிறகு 90களுக்கு பிறகு தலித்துகள் அவர்கள் அரசியல் களத்திற்கு தனியாக அதாவது இந்த குடை கீழே அவர்களால் இருக்க முடியாது. இந்த குடையில் இருந்தபோது அவர்களுக்கு மற்ற வகுப்பினர், வளர்ந்த
உயர்ந்த இடத்திற்கு அவர்களால் சமமாக போக முடியவில்லை என்ற ஒரு குறை இருந்தது. இவருடைய ஆதரவு தளம் பெரும்பாலும் தலித், வட தமிழகத்தை பொறுத்தவரையில் தலித்தின மக்களிடமிருந்து அவருக்கு ஒரு பெரும் ஆதரவு வந்திருக்கிறது. அதுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு இது ஒரு குடையாக, எல்லாரையும் அரவணைக்கும் ஒரு குடையாக இந்த ஆட்சி இருக்கும் என்று காட்டுவதற்காகவும் அவர் செய்கிறார் என்று எண்ணுகிறேன். இது ஒரு பெரிய முற்போக்கு சிந்தனை என்பதை விட ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த கட்சி நகர்கிறது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இதுவரை நான் ஏற்கனவே இதை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணேன். இப்போ இதுவரை இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் அனைவருக்கும் உள்ளடக்கின ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. அது உண்மையில் அப்படி நகர்ந்ததா இரு கட்சிகளுமே? இல்லை, அதாவது கூட்டணி ஆட்சியை இந்த மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பது வந்து ஒரு அதில் வந்து ஒரு அரை உண்மை தான் இருக்குது. ஏன்னா அரை உண்மை இருக்குது, அதாவது அரை உண்மை இல்லைன்றதும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 80களில் 1980 திமுகவும் இந்திரா காங்கிரஸும் சேர்ந்து சமமாக தொகுதிகளை பங்கிட்டு கொண்டு இங்கே வந்து ஒரு போட்டியை, எம்ஜிஆர் தனியாக இருந்தார், அவரோட ஒரு 2 சின்ன கட்சிகள் இருந்தார்கள். பழநெடுமாறன் இருந்தார், குமரியநந்தன் இருந்தார், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தார்கள்னு நினைக்கிறேன். அவர் ஒத்தையாகவே அதற்கு முன்னாடி அவர் எப்படி வென்றாரோ 77 அதை விட அதிகமாக 38% வாக்குகளை வாங்கி, அப்போ பெரிய காங்கிரஸ் கட்சி பெரிய பலமாக இருந்த நேரம், இந்த 2 கட்சியும் அதற்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் பெரிய வெற்றியை அவரை எதிர்த்து ஈட்டியிருந்தன. நடக்கலை. அதை காரணமாக சொல்லி 2006 ஒரு சிறுபான்மை அரசு வந்தபொழுது இவர்களுக்கு அங்கே ஆட்சியில் பங்கு இருந்துச்சு, ஆனால் இங்கே அவர்களுக்கு பங்கு தருவதற்கு மனதில்லை. இங்கிருந்த காங்கிரஸ்காரர்கள் தே மிஸ்ட் த பஸ், சரியாக கேட்கவில்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டை, ஒரு நேரட்டிவை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லாருக்கும் இங்கே இடம் இருக்குது. இது கேரளாவை நோக்கி நகர்ற ஒரு அரசியலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு தனிப்பெரும் கட்சி அரசியலாக மீண்டும் உருப்பெறும் என்று நான் எண்ணுகிறேன். மற்றொரு கேள்வி, இப்போ பெரும்பான்மை பெற்றுவிட்ட பிறகு இந்த கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு விடுக்கிறார், அனைவருக்கும் இடத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னா அது வேறு பார்வையை கொண்டு வரும். ஆனால் இப்போ தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு உத்தியாக தானே இது பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கேம் தானே ப்ளே பண்ணுறான்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. அவருக்கு வந்து இந்த ஆட்சியை யார் கவிழ்த்தாலும் அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். அதனால தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆமாம், அதனால் வந்து அவருடைய ஆட்சிக்கு வந்து ஆபத்து வந்துடும் அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு தேர்தல் வர வேண்டான்ட்டு அவருடைய பிரதம எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினரே அதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர்களை ஆதரிக்க சொன்னோன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அங்கே வந்து நமக்கு எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. திமுக கூட்டணியை மேலும் காயப்படுத்தும் எண்ணமாக ஒரு அரசியல் வியூகமாக இதை நான் பார்க்கிறேன். ஸோ அப்படி இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம பேசலாம். நல்லது. திரு கண்ணன், மக்களோட தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பார்வை. அதிகார பகிர்வு, ஆட்சியை தக்க வைத்தல், இரண்டும் ஏறக்குறைய சம அளவில் கொடுத்துருக்காங்க. அரசியல் திருத்தம் அப்படின்றதுக்கு 10/8 தான் பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க கண்ணன்? இல்லை, இது வந்து இந்த கட்சி ஒரு புதிய கட்சி. 25 மாதத்துக்கு முன்னாடி February 2024 தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. இதுக்கு பெரிய கட்டமைப்பு கிடையாது. அந்த இதனுள்ள இருக்கக்கூடிய குறைன்னு சொல்ல மாட்டேன், இதில் இருக்கக்கூடிய இதை மேம்படுத்துவதற்கான வழிமுறையும் தான் இந்த அமைச்சரவையினுடைய விரிவாக்கம் என்று எண்ணுகிறேன். அதாவது ஆதரவு தளத்தை உறுதிப்படுத்துவது, கெட்டிப்படுத்துவது, கட்டமைப்பை களத்தில் செய்வது. அதாவது நீங்கள் PhD வாங்கிட்டு வேலை வாங்கலாம், ஆனால் உங்களுக்கு வேலை முதல்ல கொடுத்துட்டாங்க, PhDயும் வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் இது அவர்களுடைய ஆதரவு தளத்தை, அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பை, அது பெரிய அளவில் இல்லை. இந்த கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு பெருமளவு இருக்குது. எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் அரசியல் இலக்கணங்களை எல்லாம் கடந்து இது வென்றிருக்கு. இப்போது இது நீடித்து இருக்கணும் அப்படின்னா இதற்கென்று சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். இந்த வந்துவிட்டோம் தக்க வைப்பதற்கான போராட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? போராட்டம் இல்லை, அதற்கான நகர்வு. இங்கே வந்து ஒரு பெரிய போராட்டமே இல்லை. அவர்கள் தான் இன்றைக்கு அவர்கள் எல்லாரையும் வீழ்த்தி விட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கிறதா நான் நினைக்கல. அவர்கள் அடுத்து மக்களை பார்க்குறாங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிரும். அப்புறம் யாருடைய உதவியும் இல்லாத போயிடும். அதனால் அந்த இடத்துக்கு அவர்கள் போக வேண்டியதில்லை. அவர்களுடைய அரசை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவர்கள் இருப்பதாக நீங்களும் நான் வேணால் நினைக்கலாம். அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அரசு நிற்கும். இது 5 ஆண்டுகளை கடந்தும் ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அதனுடைய தலைவர்களுக்கு வந்திருக்கலாம். அதற்கான முன் நகர்வு இது.
இது பெரிய அரசியல் மாற்றம், அரசியல் திருத்தம் அப்படின்றதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு நம்ம இல்லை. 2 புள்ளியில் தான் மக்களும் இதற்கான வாக்களிச்சிருக்காங்க. அது வெறுமனே அதிகார பகிர்வு, ஆட்சியை தக்க வைத்தல் தான். இது பெரிய ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் திருத்தம் அப்படின்றத பெருசாக இல்ல ஏற்கல. அது 2 அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அது காலம் பொறுத்திருந்து பார்க்கிறார்கள். இது வந்து தேனிலவு காலம். அதனால இந்த தேனிலவு காலத்தை நம்ம தேனிலவுக்கு நிறைய மாதங்கள் இருக்கு. குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தருவார்கள். ஆனால் 7-8 நாட்களிலே கடும் விமர்சனங்கள் உருவாக்கி விட்டது. இல்ல அது விமர்சனங்கள் இல்ல பெரிய எதிர்பார்ப்போடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால அங்க சில குறைகள்லாம் இருக்கலாம். அப்புறம் இவர்கள் புதியவர்கள், அதனால சில நகர்வுகளை இவர்கள் தவறாக எடுத்து வச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் போக போக வேகமாக பழகிடுவாங்க. அவருடைய இந்த அமைச்சரவை இதுவரைக்கும் ஒரு நல்ல முறையில் தான் செயல்படுறதா நான் நினைக்கிறேன். நம்ம போக போக பார்க்கலாம்.